நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜேபேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இருக்குதான்னு இன்னைக்குல ஏற்கனவே இருக்குது. இந்தியாவில் போதைப் பொருள் புழக்கம் இருக்குதான்னு இன்னைக்குல ஏற்கனவே இருக்குது. ஆனால் அது கடத்தலுக்கான மைய புள்ளியா தமிழகம் இருந்திருக்கிறதான்னு அது நமக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டில் பிரபலமான குடும்பங்களோட புழக்கத்தில் இருக்கக்கூடியவர், திரைப்படத்தில் பொதுவெளியில் எல்லாத்தையும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படி ஒரு பின்புலம் கொண்டிருப்பாரு பாருங்கிறது ஒரு பெரிய ஷாக். அரசாங்கமும் நடவடிக்கை எடுத்துருந்துச்சு. நம்ம வந்து மது ஒழிப்பு பண்ற மாதிரி நடவடிக்கை எடுத்துச்சு. அதெல்லாம் அது வந்து ஒரு கடமையாக போயிட்டு இருந்துச்சு. சரி, திங்ஸ் ஆர் அண்டர் கண்ட்ரோல் நினைச்சிருந்தோம். ஒரு கட்டுப்பாட்டு அளவில் இருக்கு. அது எல்லா காலங்களிலும் இருக்கும். இப்போ இதோடைய வீரியம் நமக்கு வந்து ஒரு விடிச்சு செதறின மாதிரி தெரியுது. ஐயோ, என்னப்பா இங்கேயுமே 2000 கிலோ 3000 கிலோ 3000 கோடி 2500 கோடி ஒருத்துள்ளது. அது இன்டர்நேஷனல் மாஃபியாவோட லிங்க் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி. திமுக சம்பந்தப்பட்ட ஒரு ஆளோட தொடர்பு இருக்கிறனால இது இவ்வளவு தூரம் வீரியமா இருக்கு, அதே மாதிரி அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். பாஜக தொடர்புடைய ஆளா இருந்தா என்ன சொல்லுவோம்? அப்படியே அமைக்கிறோமா? எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு, கட்சியில நிறைய பேர் இருப்பாங்க, அதுல ஒரு நபரா இவர் இருந்திருக்கார், அவரை வந்து நாங்க கட்சியில இருந்து நீக்கிட்டோம். நான் திமுகவுடைய தலைமைக்கோ தமிழக முதலமைச்சருக்கோ உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்களுக்கோ தொடர்பு இருக்குன்னு நான் சொல்லல. ஆனா ஒரு கட்சியில ஒரு பொறுப்பு கொடுத்துருங்க, எதுவுமே தெரியாம கண்ணபடி கொடுத்துருவீங்களா? தெரியாம கூட நடந்திருக்கலாம்ல. இதை நம்ம அந்த அளவுக்கு அழுத்தி கலாம் நடந்திருக்கலாம்னா எல்லாமே நடந்திருக்கும். அண்ணாமலை அவர்கள் இன்னொரு ஆச்சரியமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இதுக்கு அப்புறம் வந்து படபடபடம் திமுகவை சேர்ந்தவங்க அந்த ட்வீட் அப்புறம் டெலீட் பண்றாங்க, இவங்க தொடர்புடையது. திடீர்னு பிரதமர் மோடி வந்து இந்த போதைப் பொருள் வந்து தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு, எதிர்கால சந்ததிக்காக நம்ம இதை பத்தி பேசணும் அப்படிங்கிற கருத்து திடீர்னு சொல்ல அவர் எப்பயுமே சொல்லியிருக்காரு. பாம்பேலையும் குஜராத்லயும் அதிகமான கடத்தல் நடக்கும். அதான் பாகிஸ்தானுக்கு பார்டர்ல சி வாட்டர் பார்டர்ல இருக்குனால அதிகமா வரும். அவருக்கு நல்லா தெரியும் இதனுடைய பாதி. திமுகவை திட்டணும் அல்லது திமுகவை நம்ம வந்து அரசியல் காரணங்களுக்காக இல்ல நம்ம அவங்களை திட்ட வேண்டாம், நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி திட்டுவோம். என்ன கட்டுச்சு? இல்ல அவர் குஜராத்ல இது மாதிரி நடக்குது, அதே மாதிரி உத்தரப்பிரதேசல இப்படி நடக்குது. உத்தரப்பிரதேசல அகிலேஷ் யாதவ் கவர்மெண்ட்ல ஒரு கலவரம் நடந்தா பிஜேபி சொல்றீங்க. தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில திமுகவுடைய பிரமுகர் குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு. நீங்க யார பேசணும்ன்றீங்க? திமுக தலைவர் இதை பத்தி பேசல அப்படிங்கிற குற்றச்சாட்டு அண்ணாமலை சொல்றாரு. திமுக தலைவரா அவர் பேச வேண்டியது இல்ல, தமிழக முதலமைச்சர் அவர் பேச. திமுக கூட்டணி கட்சியெல்லாம் என்ன பேசணும்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு பதில் சொல்லணும். இல்ல அவங்க ஏன் அதை சைலண்டா நீங்க கேளுங்க ஒரு நடுநிலை பத்திரிகையாளரா நீங்க கேளுங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். இந்த போதை பொருள் கடத்தல் சம்பந்தமாக தான் அண்மையில் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். பிரதமர் மோடி வந்த பின்பாக இன்னும் அது அதிக அளவில் பேச பொருளாக மாறி இருக்கு. இந்த போதைப் பொருள் சம்பந்தமான உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இது ரொம்ப கவலைக்குரிய விஷயம், உலகம் முழுக்க இருந்துகிட்டு இருக்கிற விஷயம். நமக்கு அதிர்ச்சிக்குரியது என்னன்னா, நம்ம ஊர்லேயே அந்த கடத்தலுக்கான விதை இருந்தது. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இருக்குதான்னு இன்னைக்குல ஏற்கனவே இருக்குது. இந்தியாவில் போதைப் பொருள் புழக்கம் இருக்குதான்னு இன்னைக்குல ஏற்கனவே இருக்குது. ஆனால் அது கடத்தலுக்கான மைய புள்ளியாக தமிழகம் இருந்திருக்கிறதான்னு அது நமக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டில் பிரபலமான குடும்பங்களோட புழக்கத்தில் இருக்கக்கூடியவர், திரைப்படத்தில் பொதுவெளியில் எல்லாத்தையும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படி ஒரு பின்புலம் கொண்டிருப்பாரு பாருங்கிறது ஒரு பெரிய ஷாக். தமிழ்நாட்டில் காலேஜில் ஸ்கூல் வாசலில் கஞ்சா அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, சின்ன சின்னதாக கொடுக்குறாங்கன்னு. இது வந்து பயங்கரமான அட்வான்ஸ்டு சிந்தட்டிக் போதைப்பொருள். இதை வந்து உலக நாடுகளுக்கு கடத்துறாங்க. உலக நாடுகள் திரு அண்ணாமலை குறிப்பிட்டது போல பாகிஸ்தான்லேருந்து ஒரு 3 பேர் போட்டில் வந்து நிற்கிறாங்க. என்னப்பா பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கப்பல் வரப்போது, அதுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறக்கா மாற்றி ஒருக்கா வந்திருக்கோம். அப்போ தமிழ்நாடு வந்து போதைப் பொருளுடைய மைய புள்ளியாக கேந்திரமாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு கவலை வந்திருக்கு. அதுதான் இதற்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிற வித்தியாசம். எப்பயுமே உங்களுக்கு தெரியும், குட்கா மாதிரியான பிரச்சனைகள்ல தமிழக முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமேல எல்லா இடத்துலையும் குட்கா கிடைக்குது. ஸோ குட்காவோ போதைப் பொருளோ கஞ்சாவோ அது இந்த சிகரெட்டில் போட்டு பண்ணுறதோ இது மாதிரி சமாச்சாரங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு. அது ஒன்றும் புதுசில் அரசாங்கமும் நடவடிக்கை எடுத்துருந்துச்சு. நம்ம வந்து மது ஒழிப்பு பண்ணுற மாதிரி நடவடிக்கை எடுத்துச்சு. அதெல்லாம் அது வந்து ஒரு கடமையாக போயிட்டு இருந்துச்சு. சரி, திங்ஸ் ஆர் அண்டர் கண்ட்ரோல் நினச்சிட்டு இருந்தோம். ஒரு கட்டுப்பாட்டு அளவில் இருக்குது, அது எல்லா காலங்களிலும் இருக்கும் அப்படின்னு. இப்போ இதோடைய வீரியம் நமக்கு வந்து ஒரு விடிச்சு செதறின மாதிரி தெரியுது. ஐயோ, என்னப்பா இங்கேயுமே 2000 கிலோ 3000 கிலோ 3000 கோடி 2500 கோடி ஒருத்துள்ளது. அது இன்டர்நேஷனல் மாஃபியாவோட லிங்க் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி. இல்லை, இது திமுக சம்பந்தப்பட்ட ஒரு ஆளோட தொடர்பு இருக்கிறனால இது இவ்வளோ தூரம் வீரியமா இருக்கு, அதே மாதிரி அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோமா? பாஜக தொடர்புடைய ஆளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? அப்படியே அமைக்கிறோமா? அதிமுக தொடர்புடைய ஒரு ஆளாக இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் தமிழர், எந்த பாமக எந்த கட்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியுமா, தமிழ்நாட்டில் தங்க கடத்தலில் காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய பிரமுகர் கைது செய்யப்பட்டார் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்குள்ள. தங்க கோல்டு ஸ்மக்லிங்கில். அப்போ என்ன செய்யணுன்றீங்க? காங்கிரஸ் கட்சி என்ன உடனுமா?
இங்க கட்சி எங்க வந்துச்சு? அப்படி ஒரு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய கட்சியோட தொடர்புல இருக்கிறாங்களே. என்னுடைய கவலை என்னன்னா, இதை மாதிரி திருடர்கள், கொள்ளையர்கள், போதைப் பொருள்காரங்க எப்பயுமே இருந்துகிட்டு இருப்பாங்க. எனக்கு அதுல குழப்பம் இல்லை. தலைமை குடும்பத்தோடு தொடர்புடைய அளவுக்கு அங்க ஃப்ரீ பேர்டா சுத்திட்டு இருந்திருக்காங்களே, இன்டெலிஜென்ஸ் என்ன செஞ்சதுங்க தான் என்னுடைய கேள்வி. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ ஒருத்தருடைய நடமாட்டம், உங்கள்ட்ட பணம் புழங்குதுன்னா இயல்புல பார்ப்பாங்கல்ல எப்படி இவ்வளவு பணம் புழங்குதுன்னு. இவ்வளவுதாங்க. திடீர்னு ஒருத்தர் சினிமா ஆரம்பிக்கிறார், திடீர்னு ஒரு 4 கம்பெனி ஆரம்பிக்கிறார், திடீர்னு கட்சிகளுடைய முக்கிய புள்ளி இடத்துல நிற்கிறாரு. எப்படி பார்த்து இத்தனைக்கும் திரு அண்ணாமலை குறிப்பிட்டது போல ஏற்கனவே ஒரு வழக்குல சிறை சென்றவர், ஏற்கனவே ஒரு வழக்குல தேடப்பட்ட குற்றவாளி, ஆல்ரெடி வந்து விஜிலன்ஸ் சர்வேலன்ஸ்ல இருந்தவர். அப்ப அது இன்னும் டேஞ்சர். இப்ப புதுசா ஒருத்தர்கள் உங்களுக்கு பார்த்திருப்பீங்க, ஒரு பழைய குற்றவாளியா இருந்தாங்க, கைரேகை வச்சிருப்பாங்க, ஹிஸ்டரி வச்சிருப்பாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க, அந்த பேட்டர்ன் எப்படி பார்ப்பாங்க, அவனான்னு பார்ப்பாங்க, அவர் பிடிப்பாங்க. புது குற்றவாளியா இருந்தாங்கன்னா பேட்டர்ன் கொஞ்சம் புதுசா இருக்கும்பாங்க. உங்களுக்கு கோயம்புத்தூர்ல ஒரு நகைக்கடையில வந்து ஒருத்தர் கொள்ளையடிச்ச ஒரே ஒரு ஆள் ஒண்டியா போய் கொள்ளையடிச்சு போன அப்படி காலகட்டத்தில் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்ப அது ஒண்டியா கொள்ளையடிச்ச போதே அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க, இது கொஞ்சம் புது பேட்டர்னா இருக்குது, புது குற்றவாளி நினைக்கிறோம்னு அப்பயே சொன்னாங்க. கரெக்டா புது குற்றவாளி தான். எவ்வளோ ஒருத்தர் தருமபுரிக்காரன் நினைப்பாங்க, டக்குன்னு போய் ட்ரை பண்ணி எடுத்துட்டான். அப்ப அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி சீட்டரா புது ஆளாங்கிறது தெரியும். அப்ப இவர் வந்து ஆல்ரெடி வந்து நோட்டோரியஸா தேடப்படவரா இருந்திருக்கிறார். அப்ப இவர் எப்படி கண்காணிக்காம விட்டாங்க? அப்புறம் ஆக்டிவிட்டி ஒரு சர்வேலன்ஸ் போடணுமா இல்லையா? அப்ப எப்படி போடாம விட்டாங்க? அப்ப டெல்லி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ற வரைக்கும், அதாவது தேடுற வரைக்கும் உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா நம்முடைய போலீஸோட இன்டெலிஜென்ஸ் ரொம்ப வருத்தமா இருக்கு. இல்ல இப்ப திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜாஃபர் சாதிக்கை நாங்க கட்சியில இருந்து நீக்கிட்டோம், எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு, கட்சியில நிறைய பேர் இருப்பாங்க, அதுல ஒரு நபரா இவர் இருந்திருக்கார், அவரை வந்து நாங்க கட்சியில இருந்து நீக்கிட்டோம். நான் திமுகவுடைய தலைமைக்கோ தமிழக முதலமைச்சருக்கோ உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்களுக்கோ தொடர்பு இருக்குன்னு நான் சொல்லல. நம்ம வந்து ஒரு கட்சியில ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுக்கும்போது நீங்க பேக்ரவுண்ட் செக் பண்ண மாட்டீங்களா? உங்க கம்பெனில உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க, டிவியில உங்களை பார்த்திருக்கேன், நல்லா பேசுறீங்க, வாங்கன்னு கொடுத்துருவாங்களா? நீ எந்த ஊரு, என்ன வாழு, உங்க பேர் என்ன, ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்காதா? என்ன பண்ணிட்டு இருந்தது, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு ஒருமே நடக்காதா? நேரா வந்து அயலக அணி செயலாளர் போட்டு அப்புறம் நீங்க வந்து ஃபாரினுக்கு போவீங்க, ஃபாரின் கூட்டு போவீங்க, உங்க கட்சியோட அமைச்சர் பெருமக்களை கூட்டு போவாங்க, எல்லா டிரான்சாக்ஷன் நடக்கும், யாருன்னே தெரியாதா? இப்ப நானும் நீங்களும் பழகுறோங்க, பழகுனா நமக்கு முதல்ல பரஸ்பரம் வந்து கேட்டோ கேள்விப்பட்டோ தெரிஞ்சோ நம்மளை பத்தி தகவல் தெரியாதா? என்ன பண்றீங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க, ஏது வருமானம் என்ன, ஒண்ணுமே தெரியாதா? எனக்கு தெரியாதுங்க. சர்மா வருவார், பேசுவார், போவார், பேட்டி எந்திரிச்சு நான் எந்திரிச்சு போறேன், இப்படி சொன்னா நம்புவாங்களா? நான் உங்களை பத்தின ஜாதகம் எனக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு நான் பொண்ணு கொடுப்பேனா தெரியும், ஆனா யார் என்னங்கிற அடிப்படை அவ்வளவுதான் நான் சொல்றேன். அப்ப யாருனே தெரியாது. அதுதான் பாயிண்ட். நீங்க கட்சி விட்டு நீக்கிட்டீங்க, ஓகே, நான் தலைமை குடும்பத்துக்கு நேரடி தொடர்பு நான் சொல்ல மாட்டேன், சொல்லுவீங்களா? ஆனா ஒரு கட்சியில ஒரு பொறுப்பு கொடுத்துருவீங்க, எதுவுமே தெரியாம கண்ண மூடி கொடுத்துருவீங்களா? ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துருவீங்களா? உலகம் பாயிண்ட். அப்ப ஒரு கட்சியில ஒரு மாவட்டத்துக்கான அயலகணி பொறுப்பாளர் கொடுத்துருக்கீங்க, எப்படி கொடுத்தீங்கன்னு கேக்குறேன். இல்ல இது தெரியாம கூட நடந்திருக்கலாம்ல, இதை நம்ம அந்த அளவுக்கு கலாம் நடந்திருக்கலாம்னா எல்லாமே நடந்திருக்கலாம். கொடநாட்டுல எதுவுமே நடக்காம இருந்திருக்கலாம், கொடநாடு நடந்தது விபத்தா இருந்திருக்கலாம், எல்லாமே சொல்லலாம். 2G கேஸ்ல ஒண்ணுமே நடக்காம இருந்திருக்கலாம், ஜெயலலிதா குற்றவாளியாவே இல்லாம இருந்திருக்கும், எல்லாமே கலாம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்படி இருக்கலாம்னா அப்படி வெள்ளம் வராம இருந்திருக்கலாம், நிவாரணம் கலாம் சொல்லி போயிட்டே இருக்க வேண்டியதான். நான் உங்க கட்சியில ஒரு நிர்வாக பொறுப்பு கொடுத்துருக்கேன், ஒரு தொண்டரா இருந்தாலும் நான் வரமாட்டேன், ஒரு நிர்வாக பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, அதை தான் நான் கேட்கிறேன். எப்படி பொறுப்பு கொடுப்பீங்கன்னு கேட்கிறேன். நீங்க வந்து கண்ண மூடிட்டு கொடுக்குற பழக்கம் உண்டான்னு கேட்கிறேன். ஒரு தொண்டர் வந்து செஞ்சார் சார், நாங்க எல்லாரும் ஸ்க்ரூட்டினி பண்ணிட்டு இருக்க முடியுமா சார்? நான் சொல்றது ஒரு அப்பாயிண்டட் அத்தாரிட்டி, நாங்க வந்து எங்க கட்சியில நாங்கெல்லாம் பார்க்க மாட்டோங்க, யாரா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் பண்ணி நான் சரின்னு கேட்டுக்கிறேன். நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், ஒரு நிர்வாக பொறுப்புல ஒரு தொண்டரா இருந்தா நான் வரவே இல்லை, ஒரு பொறுப்புல கொடுத்து வச்சிருக்கீங்க, அவர் அந்த பொறுப்புல இருந்ததுனாலே அக்சஸ்ஃபுல்லா தான் முதலமைச்சரோட பண்ண, நீங்க போய் முதலமைச்சர் எடுக்க முடியுமா, நாம எடுக்க முடியுமா? அப்ப அவருக்கு அந்த அக்சஸ்பிலிட்டி கிடைக்குது. உதயநிதி அமைச்சரோட போய் நிக்கிறார், டிஜிபியோட போய் நிக்கிறார், எப்படி பண்ண முடியுது? அப்போ ஒரு அக்சசிபிலிட்டி இருக்குது, அப்போ ஒரு நோட்டபுளான பர்சன், அவ்வளவுதான் நான் பாயிண்ட் சொல்றேன். சார் இவர் யாருன்னே தெரியாது சார் எங்களுக்கு சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் உங்க கூட இருந்திருக்காரு, போட்டோ எடுத்திருக்காரு, யாருன்னே வராம தெரியாம போயிருவீங்களா நீங்க? நான் வெறும் செல்ஃபி எடுத்துட்டு போறவங்களை பத்தி நான் சொல்லல, புரியுதுங்களா? உங்க பின்னாடி 100 பேர் செல்ஃபி எடுத்துருப்பாங்க, நான் இந்த டச்ல இருந்திருக்கிறாரு நான் சொல்லுவேன். அண்ணாமலை அவர்கள் இன்னொரு ஆச்சரியமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இதுக்கு அப்புறம் வந்து படபடபடம் திமுகவை சேர்ந்தவங்க அந்த ட்வீட் அப்புறம் டெலீட் பண்றாங்க, இவங்க தொடர்புடையதுன்றார். இன்னும் கவலைக்குரியதா இல்லையா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கும் ஒரு அக்யூஸ்டுக்கும் சேர்ந்து ஒரு போட்டோ இருக்குங்க, 100 பேர் போட்டு நீங்க சொல்றீங்க சார் நான் சங்கர் சர்மா, நான் பிரபலமான பத்திரிகையாளர், 2000 பேர் போட்டோ எடுப்பாங்க, அது யாருன்னு தெரியாது சார். அண்டர்ஸ்டாண்டபிள். படக்கு நீங்க டெலிட் பண்ணீங்கன்னா சந்தேகம் கூடுமா இல்லையா? அவ்வளவுதான். யாருன்னே தெரியாதுன்னு சொல்றீங்க, அப்புறம் டெலிட் பண்றீங்க. அதான் இப்ப இந்த ஜாஃபர் சாதிக் விவகாரம் வந்து தொடர்ந்து நம்ம பேசிட்டே இருந்தோம். திடீர்னு பிரதமர் மோடி வந்து இந்த போதைப் பொருள் வந்து தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு, எதிர்கால சந்ததிக்காக நம்ம இதை பத்தி பேசணும் அப்படிங்கிற கருத்து திடீர்னு சொல்ல அவர் எப்பயுமே சொல்லியிருந்திருக்காரு. குழந்தைகளையோ இளைஞர்களை பத்தியோ பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பத்தி அவர் எப்பயுமே அக்கறை வச்சிருக்காரு. பரீட்சா பே சர்ச்சால இருந்து அத்தனையுமே பண்ணியிருக்காரு. அப்பயுமே இந்த டைவர்ஷன் டீவியேஷன் பத்தி எல்லாமே பேசியிருக்காரு. போதைப் பொருள் பத்தி அவர் பேசுற முதல் முறையில் அவருடைய குஜராத் மாநிலம் வந்து இந்த கடத்தல் பாகிஸ்தான் வரதுக்கான கடத்தலுக்கான மையப்புள்ளியா இருக்கு. அங்க துறைமுகங்கள்ல பூரா கடுமையான ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இப்போ கூட அங்கதான் கைது பண்ணி வச்சிருக்காங்க. பாம்பேலையும் குஜராத்லயும் அதிகமான கடத்தல் நடக்கும். அதான் பாகிஸ்தானுக்கு பார்டர்ல சீ வாட்டர் பார்டர்ல இருக்குங்கனால அதிகமாக வரும். அவருக்கு நல்லா தெரியும் இதனுடைய பாதிப்பு.
பஞ்சாப்ங்கிற ஒரு மாநிலமே இதனால சீரழிஞ்சதுங்கிறது தெரியும். ஒரு மாநிலமே சீரழிஞ்சது தெரியும். அதனால அவர் இன்னைக்கு நேற்று சொல்ல எப்பயுமே சொல்ல திமுக அரசு நடப்பதனாலையும் திமுக பிரமுகர் மீது இந்த குற்றச்சாட்டுனாலையும் இது தேர்தல் நேரம்னாலும் எடுத்து சொல்றேன். அப்போ இன்னைக்காக சொல்றதுனால இது வந்து அதாவது ஹைலைட் ஆகுது ஆட்டோமேட்டிக். இல்ல இப்ப அரசியல் நீங்கள் நானும் 100 பேட்டி எடுத்திருக்கோம். முந்தானத்து வரைக்கும் நீங்க ஏன் போதைப் பொருள் பத்தி பேசல? தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடி போதைப் பொருள் இல்லையா? கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள்ட்ட இல்லையா? நீங்க எதுக்கு இன்னைக்கு போதைப் பொருள் பத்தி பேசுறீங்க? ஏன் போன பேட்டி வரைக்கும் நீங்க ஏன் போதைப் பொருள்? அப்ப உங்களுக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் அக்கறை இல்ல, மாணவர்கள் மேல அக்கறை இல்ல, போதைப் பொருள் இல்லன்னு சொல்றீங்க. நீங்க திமுக காரர் இல்ல அரசியலுக்காக நான் சொல்ல சரியா? கரெக்ட் தான் நீங்க சொல்றது. நீங்க திமுக காரர் தான். நீங்க திமுக காரர் தானே? கரெக்ட் தானே? நான் தான் சொன்னேன். நான் சொன்னது முந்தின பேட்டி வரைக்கும் நீங்க ஏன் கேட்கல? அப்ப இளைஞர்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்ல, மாணவர்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்ல, பள்ளி கல்லூரி மாணவர்கள் மீது அக்கறை இல்ல, தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. நீங்க திமுக காரன்னு சொல்றீங்க. ஒத்துக்குடுவீங்களா? முன்னாடி வரைக்கும் ஹைலைட் ஆகல. நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா அப்படி சொல்றேன். தமிழ்நாடு போலீஸ் ஆக்ஷன் எடுத்துட்டு இருந்துச்சு. திரு சங்கர் ஜுவால் அவர் வந்து நார்காட்டிக் வந்து இருந்தார், அவர் இன்சார்ஜா இருந்தாரு. அவர் வந்து கமிஷனரா இருக்கும் போது சரி அப்புறம் சரி போதைக்கு கடத்தல் தடுப்பு 2.0 3.1 பண்ணாங்க. இன்னைக்கு வந்து மகேஷ் குமார் அகர்வால் வந்து இன்னைக்கு அவர் அடிஷனல் டிஜிபி அவர் சொல்லியிருக்காரு, நாங்க இத்தனை பேருக்கு சொத்தை பறிமுதல் பண்ணிருக்கோம், இத்தனை பேர் ஜெயில் அடிச்சிருக்கோம், இத்தனை கூட போலீஸ் வேர் டேக்கிங் ஆக்ஷன். நான் இல்லைன்னு சொல்லல. பட் இந்த லெவல்ங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. நம்மளே மையப்புள்ளியா இருந்திருக்கோம். நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், கஞ்சாவோ கடத்தலோ புதுதல்ல. பஸ்ல பிடிப்பான், ட்ரெயின்ல பிடிப்பான், ஃபிளைட்ல பிடிப்பான், பிடிச்சிருக்கான். இது நம்மாலே ஒருத்தர் வந்து மையப்புள்ளியா இருந்திருக்கிறாரு. தெரிஞ்ச ஒரு பிரமுகரே வந்து அவர் தான் கடத்தலுக்கு கிங்கா இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் பிடிக்க முடியல. அண்ணன் தம்பி 2 பேர் அப்ஸ்டாண்டு. அப்ப இது என்ன பெரிய நெட்வொர்க்? இந்தோனேஷியான்றான், ஜாவான்றான், எங்கெங்க நம்ம சொல்லிட்டு இருக்க நமக்கு புரிய மாட்டேங்குது. இவ்வளவு பெரிய நெட்வொர்க் நம்ம ஊர்ல உட்கார்ந்துருக்குதா? அதுதான் அதிர்ச்சி. இல்ல இப்போ மோடி வந்து போதைப் பொருளை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்ல, நம்ம பேச வேண்டியதுதான். ஆனா வந்து ஆல்ரெடி இப்போ நீங்க சொன்ன மாதிரி நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு தானே இருக்காங்க அரசாங்கம். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க பதில் சொல்லி முடிச்ச அப்புறம் கேள்வி கேட்குறீங்க. நீங்க ஏன் முந்தானத்து வரைக்கும் பேசல? நான் இப்பதான் உங்கள்ட்ட கேட்டேன். இது ஹைலைட் ஆகுது, பேசுனீங்க. ஹைலைட் ஆகுது, அவர் பேசுறாரு. நான் இப்பதான் பதில் சொல்லி முடிச்ச அப்புறம் அதே இல்ல திமுகவை திட்டணும் அல்லது திமுகவை நம்ம வந்து அரசியல் காரணங்களுக்காக இல்ல நம்ம அவங்களை திட்ட வேண்டாம். நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி திட்டுவோம். என்ன கட்டுச்சு? உங்க கட்சியில இருந்து ஒருத்தர் அரெஸ்ட் ஆவாரு, நம்ம யாரை பேசுறோம்? ஜி ஜின்பிங் பேசுமா, வெஞ்சியாபோ பேசுமா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின பேசுமா? யாரை பேசணும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க யாரை பேசணும். இல்ல அவர் குஜராத்ல இது மாதிரி நடக்குது, அதே மாதிரி உத்தரப்பிரதேசல இப்படி நடக்குது. உத்தரப்பிரதேசல அகிலேஷ் யாதவ் கவர்மெண்ட்ல ஒரு கலவரம் நடந்தா பிஜேபி சொல்றீங்க. அகிலேஷ் யாதவ் கவர்மெண்ட்ல ஒரு கலவரம் நடக்குது, அதுக்கு நீங்க பிஜேபி சொல்றீங்க. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் திமுகவுடைய பிரமுகர் குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு. நீங்க யாரை பேசணும்ன்றீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் கணக்கு அடிப்படையாக ஒரு கணக்கு இருக்குதா இல்லையா? நான் சொன்ன உங்களுக்கு புரியுதா? மாற்று கட்சி ஆட்சி நடக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை நடந்தா கூட அதுக்கு பிஜேபி பொறுப்பெடுக்கணும். திமுக ஆட்சி, திமுக பிரமுகர் யாரை கூட்டம் சொல்லணும்? கம்யூனிஸ்ட் கட்சிவா? இல்ல பாஜக ஆளுகின்ற மாநிலத்துல பிரதமர் மோடி போய் இப்படி பேசுவாரா அப்படின்னு தானே இப்ப கேக்குறாங்க. அங்க இந்த மாதிரி பிஜேபி காரர் ஒருத்தர் இருந்தாருன்னா பேசணும், இல்லாட்டி நான் பேசுவேன். இல்ல இப்ப இந்தியாவிலேயே வச்சு அதிகமா வந்து போதைப் பொருள் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறது குஜராத்ல. அங்க போய் இதை பேசுவாரான்னு தானே கேக்குறாங்க. இதெல்லாம் பதில் சொல்லி முடிச்ச பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன பாண்டே பதில் சொல்றாரு, அப்புறம் சங்கர் சர்மா கேள்வி நினைக்க மாட்டாங்களா? நான் தான் சொன்னேன், குஜராத்லயும் மும்பையிலையும் ஒரு நிமிஷம் குஜராத் அதத்தாங்க சொல்றேன். குஜராத்லயும் மும்பையிலையும் இது அதிகமா பிடிபடுங்க. அங்க தாங்க அஜ்மல் கசாப் எப்படிங்க வந்தான்? எங்க வந்தான்? மும்பைல வந்தான். ஏன் வந்தான்? அவன் மதுரைக்கு வரல. எங்க கடல் மார்க்கமா மும்பையும் குஜராத்தும் பக்கத்துல இருக்குங்க பாகிஸ்தானுக்கு. அதை தானங்க உங்கள்கிட்ட சொன்னேன். அதனால அங்க கடத்தல் நடக்குது, தடுக்கிறாங்க. அங்க கடத்தல் நடக்கலன்னு சொல்லியே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் அதுல இருக்கிறாருங்கிறதாங்க அதிர்ச்சி தானே சொல்றேன் நான் உங்கள்கிட்ட. அப்புறம் குஜராத்ல பேசுவார, மும்பை அங்க ஒருத்தர் நடந்தது செஞ்சானா சொல்ல வேண்டியதான், பேச வேண்டியதான். பேசாம இருப்பாரா? இல்ல இப்ப சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து 2019 இருந்து 2023 வரைக்கும் நாங்க எவ்வளவு வந்து கிலோகள் பிடிச்சிருக்கோம் போதைப் பொருள் அப்படிங்கிற தகவலை வந்து கொடுக்குறாரு. மோடி தான் வந்து குஜராத்ல போய் இதை பத்தி பேசணும் அப்படிங்கிற. நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணாம கேள்வி கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். நான் ப்ரிப்பேர் பண்ணி முதலே பதில் சொல்லிட்டேன். இதுக்கும் நம்ம தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அடிஷனல் டிஜிபி மகேஷ் அகர்வால் பேட்டி கொடுத்திருக்கிறான்னு சொல்லியிருக்கேன். சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கேன். பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு, குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கு சொல்லியிருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. தமிழ்நாடு அரசு தூங்குதுன்னு சொன்னேன்னா? இவ்வளோ பெரிய ஒரு ஆளு நம்ம ஊர்ல இருந்திருக்கிறாரு, இது தெரியாம இருந்திருக்குது, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நான் சொல்ல வரேன். நான் தமிழ்நாடு அரசு தூங்குதுன்னு சொல்லல, தமிழ்நாடு அரசு துணை போகுதுன்னு சொல்லல, திமுக முதல் குடும்பத்துக்கு நேரடி தொடர்பு நான் சொல்லல. நான் சொல்ல இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீங்க வந்து எனக்கு தெரியவே தெரியாதுன்றீங்களே. அப்ப டெல்லி போலீஸ் வந்து இறங்குற வரைக்கும் உங்களுக்கு தெரியாதுன்னா அது எவ்வளவு பலவீனம் உங்களுக்கு சொல்ற புரியுங்களா? ஒரு கடத்தல்ங்கிற ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். ஜமேசா முபின் ஒருத்தர் பண்ணாரு, தமிழ்நாடு போலீஸ் தெரியலன்னா அதை விட நான் புரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலா அதுவும் புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து அசருதீன் வழக்குல வந்து கண்காணிப்புல இருந்தவர். ஐபி அவரை பத்தி அலர்ட் கொடுத்துருக்கு, அது ஐபியே சொல்லியிருக்கு. அவர் வந்து கண்காணிக்கணும், அவர் சஸ்பீஷியஸ் சொல்லியிருக்கு. ஓகே பரவாயில்ல, அவர் திருந்திட்டான் சார், சும்மா இதை போய் பார்த்தா பெருசா இல்லை சார் சொல்லி விட்டா அவர் மன்னிச்சு விடும். இது வந்து ஏற்கனவே கைதானவர், இப்போ பெரும் புழக்கத்தில் இருக்கிறவர்.
பணப்புழக்கத்தில் இருக்கிறவர் சினிமா எடுக்கிறார். அப்ப எங்க டிரான்சாக்ஷன் நடக்குன்னு பார்க்க மாட்டீங்களா? அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்நாடு ரகுபதி அண்ணன் சொன்னதை வந்து நான் இல்லைன்னு சொல்லல, அவர் பொய் சொல்றாருன்னு நான் சொல்ல. நானே அதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி. அது இது ஒண்ணா? எங்க எல்லா இடத்துலயும் 2 கொலை நடக்குங்க. 15 பேர் வந்து ஒருத்தன் கொண்டுறானா அது வந்து ஒண்ணு சொல்லுவீங்களா? தமிழ்நாட்டில் டெய்லி 10 கொலை நடக்குது சொல்லுவீங்களா? ஒரே இடத்துல ஒரே ஆள் 10 பேர் கொண்டு அது வந்து வேற விஷயம் இல்லையா? இவ்வளவுதான் பாயிண்ட். திமுக தலைவர் இதை பத்தி பேசல அப்படிங்கிற குற்றச்சாட்டு அண்ணாமலை சொல்றாரு. திமுக தலைவராக அவர் பேச வேண்டியதில்லை, தமிழக முதலமைச்சர் அவர் பேசணும். ஏன்னா அவர் கையில் தான் உள்துறை இருக்குது, அவர் தலைமையில் தான் காவல்துறை இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது வந்து கட்டாயமாக அவர் பேசினா நல்லது. அவர் வந்து அது வந்து மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், என்ன நடக்குது, ஏன் நடக்கலை, என்ன ஆச்சுங்கிறது சொல்லுவோம். இல்லை ஏன் பேசாமல் இருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை இது பேசிட்டா அது அவங்க. நான் எப்பயுமே மோடி கவுண்டர் கொடுக்குறாருல, அவர் தான் மோடி தான் எல்லா கவுண்டரும் கொடுக்குறாருல. வெள்ளத்தும்போது வந்தீங்களான்னு கேட்குறாரு, தேர்தலுக்காக வந்தீங்கன்றாரு, வாக்குறுதி நிறைவேற்றாமல் வந்தீங்கன்றாரு. ஸோ மோடி வந்து அந்த கூட்டத்தில் பேசினா எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுத்துட்டாரு, இதுக்கு மட்டும் கவுண்டர் கொடுக்கல. அப்போ தேவையில்லாத சந்தேகங்களுக்கு உதவி வைக்கும். நம்ம அதையும் சொல்லிடணுன்றது. நான் பேசணும்னு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். நான் எப்பயுமே அப்படி பேசுனதுக்கான விளக்கம் நான் தேடுவேனே தவிர ஏன் பேசலான்னு உட்காந்து கேட்டு இருக்க மாட்டேன். அந்த குரூப் நான் கிடையாது. அப்போ தமிழக முதலமைச்சர் ஏன் பேசணும்னு அவருக்கு தான் தெரியும். பேசினாருன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். முதல்ல பிரதமருடைய அந்த கூட்டத்தை வரி வரியாக விமர்சிச்சிருக்காரு. இப்போதான் உங்களுக்கு கண்ணு தெரியுது. வெள்ளத்தின் போது எங்க செஞ்சீங்க, எலெக்ஷனுக்காக வந்திருக்கீங்க, லாஸ்ட் 3 monthsல எவ்வளவு நாள் வந்திருக்கீங்கன்னு பாருங்க. அதெல்லாம் அவர் சொல்றாரு. இவ்வளவு சொல்றாருல, போதை பொருள் பத்தி சொன்னதையும் சேர்த்து இருக்கணும்ல. அண்ணன் ரகுபதி பேசுறாருல, அதே தமிழக முதலமைச்சர் பேசிடலாம்ல. அப்ப அவர்கிட்ட வந்து உள்துறை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரா இந்த நாட்டுடைய தலைமை குடிமகனா அதை நம்ம எதிர்பார்ப்பாங்க. ஓகே சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இது தொடர்பாக புதுச்சேரியில இப்போ அந்த போதையினால தான் வந்து இந்த 9 வயசு சிறுமி வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி ஒன்று வந்திருக்கு சார். தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க இந்த கொடூரம் நடந்துகிட்டே இருக்கு. தமிழ்நாட்டை வந்து ஏன் எக்ஸ்ட்ரா விமர்சிக்கிறாங்க? நாமளே மதுவை விற்பனை பண்றோம், அரசாங்கமே பண்ணால்தான். இந்த போதையில தான் பாதி தப்பு. நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடக்கக்கூடிய சாலை விபத்துகள்ல 80% ஒன்று மோதிரவன் குடிச்சிருப்பான், இல்லாட்டி மோதுபட்டி இறந்தவன் குடிச்சிருப்பான். 2 வேலை எவனாவது குடிச்சிருப்பாங்க. அப்ப நீங்க வந்து கஞ்சா மாதிரியான மெட்டீரியலிஸ்டான போதையோ, மது மாதிரியான லிக்விடான போதையோ, இதுதான் அதுதான் தலையேறுது. கொலை அப்படிதான் நடக்குது, தற்கொலை அப்படிதான் நடக்குது, விபத்து அப்படிதான் நடக்குது. இதை தடுக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்கும் எந்த திட்டமும் இல்லாம அதை ஆறா ஓட விட்டுட்டு அப்புறம் அங்க ஒரு சம்பவம், இங்க எவ்வளவு 100 சம்பவம் நடந்துச்சு. தூத்துக்குடி புனிதா சம்பவம் நடந்துச்சு, அரியலூர்ல மாணவி சம்பவம் நடந்துச்சு, செங்கல்பட்டுல வந்து ஒரு குரூப்பே வந்து கூட்டுப்பாளையல் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணுச்சு, விருதுநகர் நடந்துச்சு, வேலூர்ல நடந்துச்சு. இந்த 3 வருஷத்துல எவ்வளவு நடந்துருச்சு? விருதுநகர்ல கூட்டுப்பாளையல் ஒன்று பண்ணுச்சு, வேலூர்ல கூட்டுப்பாளையல் ஒன்று பண்ணுச்சு, அரியலூர்ல எவ்வளவு நடந்துருச்சு? இது எல்லாம் புதுச்சேரியில் இன்னைக்கு நடந்தது மட்டும்தானா? இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க. நமக்கு ஏன் இங்க பிரச்சனை? தமிழ்நாடு அரசே விற்குது. இது எந்த ஊர்ல நடக்காத ஒண்ணு கிடையாது. இந்த மாதிரி கொடூரம் நிர்பயாக்கு நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? அதுவும் இதே கேஸ் தானே. நமக்கு என்ன பிரச்சனைனா, எல்லா பேரும் குடிச்சிட்டு பண்றான். ஒண்ணு பாதிக்கப்பட்டவனோ இல்லாட்டி பாதிப்பு கிரியேட் பண்ணவனோ 2 பேரும் எவனோ குடிச்சிருக்கு. விபத்தும் அப்படிதான், கொலையும் அப்படிதான், தற்கொலையும் அப்படிதான். இது மாதிரியான வன்புணர்ச்சிகள் அப்படிதான். அப்ப இதை குறைக்கிறதுக்கான எந்த திட்டமா அது இங்க இருக்குதா? 50,000 கோடி ரூபாய் அடுத்த வருஷம் வரும்னு பட்ஜெட்ல நமக்கு சந்தோஷப்படுறோம். 50,000 கோடி ரூபாய் வருமானம்னா அதிகமான குடிப்புனா அதிகமான குற்றம். அது பத்தின ஃபோர்சிட்டி ஏதாவது ஒரு பார்வை இருக்குதா? பாஜக வந்து 300 பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்தது. மது விற்பனையை எப்படி குறைக்க முடியும், வருமானத்தை எப்படி கூட்ட முடியும், மது விற்பனை குறைஞ்சாலும் நமக்கு வருமானம் குறையாம இருக்கணும். அவ்வளவு என்னன்னு கேட்டீங்களா? ஏன் லூசுத்தனமா உளறிருக்கீங்க? பொய்னா சொல்லியிருக்கீங்களா? அதுல ஒண்ணும் இல்லைங்க, குப்பன்னு சொல்லியிருக்கீங்களா? திரும்பியாவது பார்த்துருக்கீங்களா? அப்போ அரசாங்கத்துக்கு ஒரு ஃபோர்சிட்டி இல்லை. நானும் பாமக சொல்லியிருக்கு, மதிமுக சொல்லியிருக்கு, இன்னைக்கு பாஜக சொல்லியிருக்கு. எந்த ரிப்போர்ட்டையாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? பாமக பெரிய அறிக்கை கொடுத்துருக்கு, இதே மாதிரி மதுவை ஒழிச்சு நம்ம வருமானத்தை கூட்ட முடியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யோசிச்சிருக்கீங்களா? கல்லு கொண்டு வருவோம், அரசாங்கம் விற்பனை பண்ண வேண்டாம், 150 ஐடியா சொல்லி எதையாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்களா? அப்போ நடக்கத்தான் செய்யும். அதான் இப்போ இது சம்பந்தமா அடுத்த கட்டமா வந்து எப்படி இதை தடுக்க முடியும்னு நினைக்கிறேன் சார். 2 விஷயம் இதுல. ஒன்று கடத்தல், இன்னொன்று சாமானிய மக்கள்கிட்ட புழக்கம். சாமானிய மக்கள்கிட்ட புழக்கம் அந்தந்த பள்ளி கல்லூரி நிர்வாகமும் பெற்றோர்களும், இந்த சமுதாயம் சொல்லக்கூடிய, சொசைட்டி சொல்லக்கூடிய இந்த பெற்றோர்கள் விஜிலண்டா இருக்கணும். பையன் வந்து ராத்திரி 12:45 வர்றான், காலைல 12 மணிக்கு படுத்திருக்கிறான்னா என்னன்னு யோசிக்கணும். கல்லூரிக்கு போறான், புஸ்தமே எடுத்துட்டு போக மாட்டான்னு யோசிக்கணும். கல்லூரிலேயே ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கேன்னு சொன்னா ஹாஸ்டலுக்கு போய் சேருவேன்னு சொல்லி சொல்றான், சேர்க்க சரியில்லை, தலைமுடிய சைஸா வெட்டுறான், இப்படின்னு அவன் ஆக்டிவிட்டியில ஏதாவது கோளாறு தெரிஞ்சா நம்ம அவனை கண்காணிக்கணும். பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள் கட்டாயம் பார்க்கணும். எல்லா கல்லூரி பள்ளி வாசல்லையும் என்ன நடக்குன்னு, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்டி கடை, டீ கடை வாசல்ல தான் இந்த விற்பனை நடக்கும். கல்லூரி நிர்வாகம் கம்ப்ளைண்ட் பண்ணும், எங்களுக்கு சஸ்பீஷியஸா இருக்கு சார், அது என்ன கொஞ்சம் பாருங்கன்னு போலீஸ் சொல்லணும். போலீஸ்காரங்க 4 பேர் ரைடு வந்தாங்கன்னா வேண்டான்றான். அவன் வந்து இப்படி ஒரு நமக்கு வேண்டாம்டா, தேவையில்லாம் பஞ்சா, ஒரு டீ வித்துட்டு போறதுக்கு நம்ம வந்து போதும், நம்ம கஞ்சா வித்துறதுக்கு மட்டும் விட்டுருவான். ஸோ சமுதாயம் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள், பெற்றோர்கள், போலீஸ் இதை செய்யணும். இந்த பக்கம் அது பெருசு, இதோடைய கடத்தல், அது அரசாங்கம் மட்டும்தான் செய்யணும், காவல்துறை மட்டும்தான் செய்ய முடியும். அவர்கள் 0 டாலரன்ஸ் முடிவெடுக்கும். நாங்கள் போதை பொருள் ஒருத்தர் தானே தூக்கி எரிஞ்சிருவோம், நாங்கள் விட்டவே மாட்டோம். அதில் இறக்கமே இருக்கக்கூடாது. தேச விரோதத்துக்கு எப்படி இருக்கணுமோ
அதை மாதிரி வச்சிடும். அப்படி வச்சாதான் குறைக்க முடியும். நீங்க அதுல வந்து எப்படி இந்த துணிச்சல் வருதுன்னு கேட்கிறேன் சார். நீ வந்து இந்த ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கு எப்படி இந்த துணிச்சல் வந்திருக்குன்னு சொல்லுங்க. எப்பா நம்ம வந்து சிஎம்கிட்ட போட்டோ எடுத்திருக்கோம், நம்ம உதயநிதி சார்கிட்ட போட்டோ எடுத்திருக்கோம், நம்ம டிஜிபி சார்ட இருக்கோம், எப்படியா பிடிச்சிட்டாங்கன்னு என்ன ஒரு பயம் வரணும்ல சார். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு நம்ம தப்பு செய்யறவன் ஒளிஞ்சு தானே சார் வாழ்வான். தப்பு செய்யறவன் எப்படி துணிஞ்சு வாழ்றான்? அப்ப இந்த துணிச்சல் எப்படி வருது? அப்ப ஒளிந்து வாழ வேண்டியவர்கள் துணிந்து வாழ்கிறார்கள்னா எங்கிருந்து வருது இந்த துணிச்சல்? இவ்வளவுதான் நம்ம பாயிண்ட். அப்ப அவர்களை ஒடுக்குவதற்கான ஒரு அச்சுறுத்தல் இருக்கும். இல்ல தமிழ்நாட்டில் தப்பு செஞ்சா பொழைக்க முடியாது, நமக்கு ஆபத்து அப்படிங்கிற என்ன வரும்? அப்ப ஜீரோ டாலரன்ஸ் வேணும். அது அரசாங்கம் செய்ய முடியும், காவல்துறை செய்ய முடியும். இறக்கம் இல்லாமல் செய்யணும் சார். உத்தரப்பிரதேசல பீகார்ல ரெண்டுமே வந்து கூண்டாக்கள் ராஜ்யம் நடக்கும் சார். நான் கண்கூடா பார்த்துருக்கேன் சார். சாதாரணமா வன்முறை நடக்கும் சார். சாதாரணமா நீங்க வந்து சட்ட விரோதம், மக்கள் விரோதம் இன்னமும் சொன்னீங்க. புல்டோசர் ஆட்சின்னு சொல்லுவாங்க. வருவாங்க, இடிப்பாங்க, துண்டா தூக்கிட்டு போயிடுவாங்க. இடியா இடிச்சாங்க. இப்ப என்னாச்சு? அருமையா சொல்றாரு உத்தரப்பிரதேச முதலமைச்சர். ஒன்னு ரவுடி, ஒன்னு இங்க ஜெயில இருக்கணும், இல்லாட்டி மேல இருக்கும். ஊருக்குள்ள நடமாட முடியாது. இப்ப எப்படி இருக்கு பாருங்க. வளர்ச்சியில தமிழ்நாட்டை சேலஞ்ச் பண்ணுது. கல்லூரிகள் என்ன, மருத்துவக் கல்லூரிகள் என்ன, தொழிற்சாலை என்ன பறக்குது. உத்தரப்பிரதேசம் ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் ஸ்டேட். தமிழ்நாடு என்ன, குஜராத்தை சேலஞ்ச் பண்ணுது. ஏன் தமிழ்நாடு பண்ண முடியல? தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? இங்க என்ன காவல்துறை அதிகாரிகள், தரமற்ற காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்களா? பியூட்டிஃபுல்லான ஆஃபீஸர்ஸ் நம்மகிட்ட உட்காந்துருக்காங்க. நீங்க ஒன்லி திங் ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கணும். இப்போ அதிமுக தமிழ்நாடு ஃபுல்லாக இது சம்பந்தமாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒன்று அறிவிச்சு தொடர்ந்து வந்து இந்த திமுக ஆட்சி வந்த பின்பாக தொடர்ந்து நான் வற்புறுத்திட்டே இருக்கேன். இந்த மாதிரி இன்னமும் அக்ரெசிவா செய்யணும், எல்லா கட்சியும் செய்யணும். பாஜக இதை கடுமையா டீட்டெயிலா எடுத்தது, அறிக்கையை கொடுத்தது, அவருடைய பின்புலத்தை அம்பலப்படுத்தியது, முதல்ல பேசியது, எல்லாமே பண்ணது. அவர் தனிப்பட்ட முறையில் சமுதாயக்கருடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து அது வெளிப்படுத்தினார், எல்லாமே செஞ்சாரு. அதிமுக ரொம்ப சரியா செயல்பட்டு இருக்கு. அவர் ஒரு திரு இபிஎஸ் அவர்கள் ஒரு வீடியோ போட்டாரு, அவர் ஆர்ப்பாட்டம் இருக்காரு. நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு கட்சி விடக்கூடாது. பாமக எத்தனை கட்சி இருக்கு, அது திமுக கூட்டணி கட்சியெல்லாம் என்ன பேசணும்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு பதில் சொல்லணும். இல்ல அவங்க அதை சைலண்டா நீங்க கேளுங்க ஒரு நடுநிலை பத்திரிகையாளரா நீங்க கேளுங்க. ஒரு கண்டனம் சொல்லக்கூடாதா? அவங்க கட்சியில ஒரு ஆள் இருக்க விடுதலை கட்சியில் எப்படி பேசுவாரு? திமுக ஆட்சியில் சரியில்லைன்னாப்பா நம்ம கட்சி அப்படின்னா நானும் நீக்கிட்டேன், நீங்கள் நீக்கிட்டேன், நானும் நீக்கிட்டேன், அப்புறம் எப்படி ஓடும்? எவ்வளவு விவரமா அண்ணன் ஒரு கட்சியில் தம்பி ஒரு கட்சியில் உட்காந்துருக்காங்க. ரெண்டையும் கூட்டணி கட்சி ஆக்கிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பயங்கரமா வந்து சமுதாய அக்கறையில அப்படி பொழந்து கட்டுமே, எங்க போச்சு? காங்கிரஸ் கட்சி கூச்சம் இல்லாம சொல்லுது எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. அப்ப எல்லா இடத்துலயும் தான் ஊழல் இருக்கு, லஞ்சம் இருக்கு, லஞ்சம் போக வேண்டியதானே? எதுக்கு நீங்க துடிக்கிறீங்க? எல்லா கட்சிகளும் அதிமுக எல்லா கட்சியிலுமே பெருசா குரல் கொடுக்கும். இது வந்து டேஞ்சரஸ், மக்களை வந்து அழிவு பாதை கொண்டு போய் எல்லாத்தோட டேஞ்சரஸ். இல்ல இது 50 நாடுக்குள்ள இப்ப தேர்தல் வர இருக்கிறதுனால இது ஏதாவது தேர்தலில் பிரதிபலிக்கும் நினைக்கிறீங்களா? என்னால கணிக்க முடியல, வாய்ப்பு குறைவுன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் அதை விஷயங்கள்லாம் பார்த்து பார்க்கறது இல்லை. மக்களுக்கு 150 விஷயங்கள் இருக்குது. கூட்டணி, ஜாதி, பணம், அந்நேரம் இருக்கக்கூடிய எமோஷனலான விஷயம், அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுமே தவிர போதைப்பொருள் கடத்தலில் வந்து திமுக அரசு லட்சியமாக செயல்பட்டதா அலட்சியமாக செயல்பட்டதா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் அதில் வந்து வாக்களிப்பில் அது வந்து ஒரு தீர்வு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்துருக்கு. நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜேபேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Unbelievable Girius. இது நம்ம family.